ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறேன். திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவை உங்களோடு பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறோம். 2021 இங்கே கதிரவன் திமுக கட்சியின் சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றார். கிட்டத்தட்ட 59,000, ஏன் 60,000 சொல்லலாம். ஏன்னா 59,000 சொச்சம் 618 வாக்குகள். அதனால் அது 60,000 எடுத்துப்போம். 60,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக பரஞ்சோதியை இங்கு வெற்றி கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்பொழுது 80.56% வாக்கு பதிவாயிருக்கு. இப்போ கதிரவன் திமுக கட்சியின் சார்பாக போட்டியிடுகிறார். ஆர்வி பரதன் அதிமுக கட்சியின் சார்பாக போட்டியிடுகிறார். இவர் முத்திரைய சமூகத்துடைய ஒரு பிரிவு, அந்த பிரிவுக்கு தலைவராக இருக்கிறார், நடிகராகவும் இருக்கிறார். அந்த ஜாதி பின்புலத்தில் இங்கே அவர் போட்டி போடுறாரு. சரவணன் தாவேகா கட்சியின் சார்பாகவும், தேன்மொழி நாம் தமிழர் கட்சியின் சார்பாகவும் போட்டிடுறாங்க. இந்த முறை 87.53% வாக்கு பதிவாயிருக்கு. தேர்தல் பிரச்சாரத்தில் மண்ணச்சநல்லூர் தொகுதியில் பிரச்சாரம் பண்ணும் பொழுது, நீ எனக்கு ஓட்டே போட வேண்டாம் போ அப்படின்னு அவர் சொன்னதாக இருக்கட்டும் கதிரவன். அதே போல் அந்த கூப்பன் கொடுத்ததில் அது வாங்காமல் ஒரு பெண் இறந்து போனது, அது மன உளைச்சலுக்கு ஆளாகி அந்த பெண்ணை தவறாக பேசிட்டாங்க அப்படிங்கிறதுனால தற்கொலை செய்த சம்பவம், இதெல்லாம் திமுகவுக்கு இங்கே பெரிய அவப்பெயரை ஏற்படுத்தியது. அப்படிங்கிறதையும் தாண்டி இங்கே அண்ணாமலை போன்றவர்கள்லாம் பிரச்சாரம் பண்ணும் பொழுது உங்கள் கிட்னியை காப்பாற்றிக்கணும் பார்த்துக்கங்க அப்படின்னு எடப்பாடியும் சொன்னாங்க, அண்ணாமலையும் சொன்னாங்க. அந்த தொகுதி மக்கள் இப்பொழுது கிட்னியை காப்பாற்ற முடியுதா அப்படிங்கிறத கள ஆய்வு செய்த செந்தில்குமார்கிட்ட கேட்டு தெரிந்து கொள்வோம். வணக்கம். வணக்கம். அந்த தொகுதி மக்களுடைய கிட்னி பாதுகாக்கப்படுகிறதா இல்ல என்ன ஆக போகுது? மனசுல பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு பரபரப்பா இருந்த தேர்தல் சமயத்துல கடந்த ஒரு 10 நாள்ல பாத்தீங்கன்னா ரொம்ப பரபரப்பா இருந்த தொகுதி. ஏன்னா ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி எம்எல்ஏ இருக்கக்கூடிய கதிரவன் அவர்கள் மேல பல்வேறு குற்றச்சாட்டுகள், அலிகேஷன்ஸ், நிறைய வீடியோக்கள், மீம்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்க்க முடியுது. அதுவும் இல்லாம அவங்க ஆளுங்கட்சியிலிருந்து ஒரு உயிர் போனதை கூட நம்ம பார்க்க முடியும். ஆனா அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அது வெளியே வரவே இல்லைங்கிறது ஒரு பெரிய வியப்புக்குரிய விஷயமா தான் பார்க்க. ஏன்னா அந்த பெண் இறந்திருக்காங்க, இறந்த அன்னைக்கு இருந்த பரபரப்பு அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய நாட்கள்ல பெரிய அளவுக்கு வெளியே வரல அப்படிங்கிறது ஒரு விஷயமா மக்கள் மத்தியில பார்க்கப்படுது. அது எப்படி ஆளுங்கட்சி எப்படி அதை மூடி மறைச்சாங்களா, இல்லை எப்படி அதை செட்டில் பண்ணாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ மக்கள் மத்தியில அந்த கருத்து, ஆனா இவங்கனாலதான் இந்த விஷயம் நடந்திருக்குங்கிறது மக்களுக்கு போய் சேர்ந்துருக்குது. அந்த மாதிரி விஷயங்கள். அதை தாண்டி இவர் மீதான குற்றச்சாட்டு, இந்த மாதிரி கிட்னி திருட்டா இருக்கட்டும், மற்ற விஷயங்களா இருக்கட்டும், இவரு பிரச்சாரத்துல போகும்போது இருக்கக்கூடிய ஒரு வார்த்தைகள், சில வார்த்தைகளோட லூசு, நீ ஓட்டு போடாத அப்படின்னு சொன்ன விஷயமா இருக்கு. இந்த மாதிரி பல்வேறு இடங்கள்ல சொல்லியிருக்கிறாரு. அதை தாண்டி இவர் எதுவுமே செய்யாதனால பல்வேறு கிராமங்கள்ல இவரை வர வேணாம்னு சொல்லியே நிப்பாட்டி இருக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. அதை தாண்டி ஆளுங்கட்சியை தாண்டி எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுக இருக்கக்கூடிய ஆர்வி பரதனுக்காக அண்ணாமலை அவர்கள் பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளார். அவரோட பிரச்சாரம் பெரிய அளவுல அங்க பேசப்பட்டிருக்கு. குறிப்பா இவரை நேரடியா தாக்கி பேசியிருக்கிறார் அண்ணாமலை. அதனால அந்த மக்கள் மத்தியில, குறிப்பா கூட்டணி கட்சிகள் மத்தியில, அதிமுக காரங்களே பேசக்கூடிய விஷயங்களை இவர் இவ்வளவு விஷயங்களை எடுத்து சொல்றாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லா, அதாவது அதிமுக சார்ந்த கூட்டணி கட்சிகளுக்கு போய் சேர்ந்து இருக்குது. அதனால அதிமுக கூட்டணிக்கு அண்ணாமலை பெரிய அளவுல அவரோட பிரச்சாரம் பலம் சேர்த்திருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். இதுல குறிப்பா முன்னாடியே சொல்லியிருந்தோம், நம்ம முன்னாடி தேர்தலுக்கு முன்னாடி கருத்து கணிப்பு என்ன சொல்லியிருந்தோம்னா, இந்த தொகுதி முத்திரைகள் அதிகமாக்கிறதுக்கு பாதிக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தொகுதி அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அதனால இப்ப ஏடிஎம்கே இருக்கக்கூடிய வேட்பாளுமே அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர் தான். அதனால அந்த முத்திரையர் சமுதாயத்திலிருந்து கிட்டத்தட்ட 1,00,000 வாக்குகள் முத்திரையர் வாக்குகளா இருக்குது அப்படிங்கிற தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. சோ அப்படின்ற பட்சத்துல அந்த வாக்குகள் திமுக 1,00,000 வாக்குகள் சாலிடா அதிமுக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது நம்ம கள ஆய்வுல மேற்கொள்ள தெரிஞ்ச விஷயங்கள். அது மட்டும் இல்ல, இன்னொரு தகவல் ஒரு நபர்கிட்ட நம்ம கேட்கும்போது அவர் சொன்ன விஷயம், இந்த மனசுலரை பொறுத்த வரைக்கும் ஒரு முறை ஜெயிச்சவர் திரும்பி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருந்தது இல்லை கடந்த காலங்கள்ல அப்படின்னு ஒரு புதிய தகவலை சொல்லியிருந்தார். சோ அப்படின்னும் போது இவர் மேல இருக்க குற்றச்சாட்டுகளும் இப்ப கள நிலவரம் பார்க்கும்போது அந்த முத்திரையர வாக்குகளுக்கு இவர் சாதகமா இருக்குது. அது மட்டும் இல்லாம அதிமுகவோட பாரம்பரிய வங்கியும் இவருக்கு சாதகமா இருக்கனால இப்ப இருக்கக்கூடிய ஆரிய மரதனுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஸ்ட்ரைட் எட்ஜ் இருக்குது. இன்னமும் அவருக்கான எட்ஜ் இருக்குது. ஏன்னா திமுகவுக்கு திமுக நிறைய குற்றச்சாட்டுகள் தேர்தல பெரிய பெரிய விஷயங்கள் நடந்திருக்கனால அது அதிருப்தி அதிகமாகி
அதிமுக பக்கம் போயிருக்கு அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்து இல்லை. இருந்தாலும் தாவேகாவுடைய ஓட்டு சதவீதம் வந்து அதே அந்த அளவுக்கு தான் வந்து பாதிப்பா இருக்குது. என்னன்னா கிட்டத்தட்ட 15 to 17% வாக்குகள் வந்து பிரிக்கிறாங்க இந்த பகுதிகளில். காரணம் என்னன்னா கிராமங்கள்ல குறிப்பா சிறுபான்மை மக்களை தாண்டி சமயபுரம் பகுதிகளில் இஸ்லாமியரா இருக்கட்டும், மற்ற பகுதியில கிறிஸ்தவரா இருக்கட்டும், தலித் மக்களா இருக்கட்டும், அவங்களும் கணிசமான அளவு வாக்களிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இங்க திமுகவுக்கு போடக்கூடாதுன்ற வாக்கு எல்லாமே ஏடிஎம்கேக்கு வரல, ஆனா தாவேகாவுக்கு போயிருக்குங்கிறத நான் பார்க்க முடியும். ஆனாலும் இந்த தொகுதியில ஆர்வி பரதனுக்கு வெற்றி வாய்ப்பு கொஞ்சம் கணிசமான அளவுல இருக்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளை தான் இப்பொழுது பார்க்கிறோம். கதிரவன் திமுக வேட்பாளர் அவர் மீது பல குற்றச்சாட்டுகள், முறைகேடு, கிட்னி திருட்டு, அந்த கூப்பனால் நடந்த தற்கொலை, உயிர் பலி, லூசு அப்படின்னு சொல்லி வாக்காளர்களையே அவர் எள்ளி நகையாடியது. இதற்கு முன்பு அவர் வந்து தன்னுடைய அப்பாவுக்கு கார் அந்த விலை மதிப்பையும் கிட்னி அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய எல்லாருடைய கிட்னியை உருவனா கூட அந்த அளவுக்கு மேட்ச் ஆகாதுன்னு அவர் ஒரு கிண்டலாக கிட்னிக்கு விலை நிர்ணயித்தது, அதெல்லாம் அந்த மக்களிடையே ஒரு பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு. மேலும் அந்த தொகுதிக்கே அவர் ஒன்றும் செய்யலை, அவருடைய ஹாஸ்பிட்டல் காலேஜுக்கு எல்லாம் பண்ணிக்கிட்டாரே தவிர அந்த தொகுதிக்கு ஒன்றும் செய்யலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது. இங்கு முத்தரையர் சமூகத்தின் வாக்குகள் 1,00,000க்கு மேலே இருக்கிறதுனால அந்த சமுதாயத்தின் ஒரு பிரதிநிதியாக ஆர்வி பரதன் போட்டியிடுறதுனால அந்த சமுதாய வாக்குகள் அவருக்கு கிடைச்சாலே அவர் எளிதாக வெற்றி பெற்று விடுவார். தாவேக்கா ஒரு 15% வாக்குகளை பிரித்தா கூட அது அவருக்கு அட்வான்டேஜாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறது. தாவேக்கா பிரிக்கக்கூடிய ஒரு வாக்கில் இன்னொரு விஷயத்தையும் நம்ம கவனிக்கணும். என்னன்னா அது திமுக எதிர்ப்பு ஓட்டு அது அதிமுகவுக்கு போகாமல் அது தாவேக்காவுக்கு இங்கே போயிருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. எப்படி இருந்தாலும் அந்த சமுதாய பலம் அப்படிங்கிறது ஆர்வி பரதனுக்கு இருக்கு. அதையும் தாண்டி அண்ணாமலையுடைய பிரச்சாரம் அந்த பகுதியில் மிகப்பெரிய அளவு எழுச்சியை கொடுத்திருக்கிறது. அண்ணாமலையின் பிரச்சாரம், சாதியின் பின்புலம், இதன் மூலமாக ஆர்வி பரதனுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்கிறது மண்ணச்சநல்லூரில். மேலும் ஒரு முறை இங்கு ஜெயிச்சவங்க இன்னொரு முறை ஜெயிச்சதில்லைங்கிற ஒரு வரலாற்று நிகழ்வுகளும் அங்கே தொடர்ந்துகிட்டு இருக்கிறதுனால மண்ணச்சநல்லூரில் அதிமுக இலை துளிர்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறது தான் ஸ்ட்ரீட்டியுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு. மீண்டும் வேறொரு சட்டமன்ற தொகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.